பருக வேண்டிய அமிர்தமடாது. சீர் சிறப்பாக வாழ்ந்து வருகின்ற எனது அருமை தாய்மார்களை செங்கோல் செலுத்தி சிவாசனத்தில் ஆண்டுவதான காலத்தில் மூவேந்தர்கள் சேரர் சோழர் பாண்டியர் அவரில் வழிவந்த என்ற பெரியோர்களே நாடக கலா ரசிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த சின்ன நடிகின் சிறந்தாழ்த்தி முதல்வர் வணக்கம். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரோ பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றார்.
பெரிய ஆமா ஆமா கால நேரத்தையும் கணிக்க வேண்டும் ஒரு கலைஞர். பாடலாம் பாடிக்கிட்டே இருக்கலாம். மியூசிக் பாட்டு அருமையான பாட்டு. நாடகம் பெரிய நாடகம். அதனால நான் வழக்கில் வெகு தொலைவு வடநாடு. என் பெயர் மணிவண்ணன். நான் ஒரு வயலியாவாரி. வெளிநாடுகள் சென்று வியாபாரம் செய்து முடித்து விட்டு என்னுடைய தாயகமான மதுரைக்கு புறப்பட வந்து கொண்டே இருக்கிறேன். வந்த இடத்திலே சற்று களைப்பாக இருக்கிறது. ஆகினாலே இந்த திண்டுவனத்திலே ஏதேனும் சத்திர சாவடி இருந்தால் கொஞ்ச நேரம் இங்கு தங்கி விட்டு மதுரைக்கு போலாம் என்று வந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் இங்கு வந்து பார்த்தால் ஒருவருமே காணவில்லை. யார் ஒருவன் வந்து கொண்டே இருக்கிறான். அவன் யார் என்று பார்க்கிறேன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? முன்னாடி பார்த்த மாதிரி என்ன வணக்கங்கிறிய? இதுதான் தமிழுடைய பண்பாடு, பண்பு, அதாவது ஒரு கலாச்சாரம். நான் வெளிநாட்டுல இருந்து வந்து கொண்டே இருக்கிறேன். சரிங்க. இப்பதான் உங்களை நான் பாக்குறேன். பார்த்த உடனே கையெடுத்து வாங்கினே வணக்கமனே அப்படிங்கிறேன். நானும் வணக்கம். இதே சமயத்துல கேரளா பக்கத்துலதான் இருக்குது. அங்க போங்க அண்ணா அப்படின்னா சேட்டாங்கிறது. அங்க வந்து அண்ணன்னு சொல்ல முடியாது, சேட்டான்னு சொல்லணும். ஆமா, சேட்டா வணக்கம் அப்படின்னா எந்தட்ட வணக்கம், எந்தட்ட வணக்கம் விളിக்கணும், எந்தட்ட வணக்கம் அப்படிமா. ஆனா தமிழகத்துல மட்டும்தான் வணக்கம் அப்படிங்கிறது வாய் நிறைய வரவேற்க. அதனால சொன்னதுனால கோவிக்கல. சரி, ஒரு சில பேர் அப்படி சொல்ல மாட்டாரு. அப்படியா? ஏன்னா ஒருத்தர் ஒரு பக்கம் ஒருத்தர் ஏன்டா இப்ப என்னடா எங்க அரமணை வளர்க்கிறேன் போய் வணக்கம் சொல்லிட்டீங்களா அப்படி கம்பீரமா கௌரவமா? அப்படி இல்லை தம்பிங்க வாங்க இது என்ன அப்படி கேட்பாங்க. நீங்களும் மனிதர் தான், நானும் மனிதர் தான். இல்ல நிறைய போயிட்டாங்க. அதனால நான் யாருன்னு சொல்லலாமா? கடுமை பிடிச்சி வச்சுங்க. அது பிடிக்கும். நான் யாருன்னு சொல்லட்டா? சொன்ன கேட்டாலும் சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க. நான் வடக்கே வெகு தொலைவு வடநாடு. என் பெயர் மணிவண்ணன். நான் ஒரு வயலியாவாரி. வெளிநாடுகள் சென்று வியாபாரம் செய்து முடித்துவிட்டு என்னுடைய தாயகமான மதுரைக்கு புறப்பட வந்து கொண்டே இருக்கிறேன். வந்த இடத்துல சற்று களைப்பாக இருக்கிறது. ஆகையினால இதுவும் திண்டிவனம். ஆமா, திண்டிவனம் அன்னச்சத்திரம். அன்னச்சத்திரம். அதனால இந்த அன்னச்சத்திரத்துல நீங்க என்ன செய்றீங்க? நான் அரண்மனையில வேலை பார்க்கிறேன். அரண்மனையில அப்படின்னா என்ன உத்தியோகம்? எனக்கா? நான் ரூம் பாய். ரூம் பாய். ரூமுக்கெல்லாம் ஆமா. சரி, ஏன்னா நீங்க வெளிநாடு போயிருக்கேன், அதனால உங்கள்ட்ட சொல்றேன். ரூம் பாய்னா ஒரு சிலருக்கு புரியாது, அப்படி ஆங்கிலத்துல சொல்றாங்க தெரியும். இங்க உள்ள வேலை பார்த்தோம்னா வரவங்களுக்கு ரூம் வேணுமா ஏற்பாடு சூப்பர் மாதிரி. ஆமா, சரி சரி சரி. இப்ப நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க. எனக்கு ஒரு அறை வேண்டும். வாங்க. எனக்கு இப்படி வரணும். ஆமா, நான் கேட்டதை தவறா கேட்டேன்னா சரி. இந்த ஒரு ரூம் வேணும். வாங்க, அதுக்குதான் இருக்கிறேன். எப்படி ரூம்? ரூம் ஒண்ணுதானே? எங்க உங்ககிட்ட கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பேசணும். நீங்க கேட்டது ஒண்ணுதான். இல்ல இல்ல, ஒரு ஆள் தங்குற மாதிரி சின்னதா இருக்கு. சரி, 2 பேர் 4 பேரும் கொஞ்சம் பெருசா இருக்கு. உங்களுக்கு உங்க சபரியா ஒரு சின்னதா வேணுமா பெருசா வேணும்? இல்ல, எனக்கு தங்க வீடு வேணும். தங்க வீடு வேணும்? தங்க வீடு வேணும். தங்க வீடு இல்லங்க, சிமெண்ட் வீடுதான் இருக்குது. என்ன செய்யறது? இவர்கிட்ட எப்படி கேட்கறது? நான் மாத்திரம் தங்கிறதுக்கு அதான் அப்படி சொன்னேன். ரூம் ஒரு 10க்கு 10 உள்ள தங்குற மாதிரி. அப்படி கேளுங்க. தங்க வீடு வேணும், வைர வீடு வேணும், அறை வேணும், இது வேணும். சரி சரி. பார்த்தா உங்களை பார்த்தா ரெண்டா வெளிநாடுக்கார வெளிநாடுக்காரங்க ஏங்க ஒரு ஆள் விட்டு அதிகமா என்ன பத்திரம் எதுவும் செலவாகும்? 3 பத்திரம். 3 பத்திரமா? நான் இதை விலைக்க வாங்க போறேன். இல்ல, நான் விலைக்க விற்க போறேன். கொஞ்ச நேரத்துக்கு தங்க போறேன். சரி, 3 பத்திரம் இருக்கட்டும். முதல் பத்திரம் என்ன பத்திரம்? முதல் பத்திரம் உங்க சாமான் பத்திரம். சாமான் பத்திரமா? கொண்டு வந்த பொருள் பத்திரமா வச்சுக்கிறது. ஓ, வைரம் வைரடியம் இதெல்லாம் பத்திரம். சரி, 2வது பத்திரம் உங்க கை பத்திரம். பாத்தியா? இல்லங்க, பொருளாங்க செதறி கிடக்கு. ஆனா இது என்ன கிடக்கு? நீங்க இடத்துல எடுத்து வச்சுக்க. எடுத்து கை வச்ச உங்க கை வச்சுன்னு வச்சுக்க. கை பத்திரம். அதனால
மூணாவது பத்திரம் மூணாவது பத்திரம் உங்க இது பத்திரம் வாய் பத்திரம் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். வாய் எங்களது மொத்தத்துல நம்ம எந்த அளவுக்கு பத்திரமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்க வாய் பத்திரம், தொழிலோடு கை பத்திரம், சாமான் பத்திரம். முதல்ல சாமான சரியா பண்ணி வச்சுக்கோங்க. உருவிட்டு போயிடுவாங்க. அது உண்மைதான். சரி, இருந்தாலும் அசந்து தூங்குனா, ஏன்னா போன வாரம் ஒரு சமாச்சாரம் நடந்துச்சு. அப்படியா? இந்த ரூம்ல ஒருத்தர் தூங்கத்துக்கு சரி அவர் வெள்ளியாண்ணா போட்டாரு, போயிட்டாங்க. அருணா மட்டும் தான் உருவம். நாங்க நான் உருவரப்பா போயிட்டேன், அப்புறம் உருவ விடல. பரவாயில்ல, இருந்தாலும் அந்த அளவுக்கு சேமா. சரி, நான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறேன். ஆமா, வேற கலை நிகழ்ச்சிகள் ஏதாவது இருக்கு? கலை நிகழ்ச்சிகள் நாட்டியம் இருக்கு. உண்டா? அப்படியா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அதெல்லாம் எல்லாமே இருக்குது. தமிழ்நாடு தாங்க. ஆமாங்க, தமிழகத்துல மட்டும்தான் இந்த கலை நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆமா, அதுக்காகவே நான் வந்தேன். ஒரே ஒரு தடவை நீங்க நிக்கிறது ஏன் கால வலிக்குது. எங்க கொண்டு வந்த பொன் பொருளா எங்க வச்சிருக்கீங்க? பெட்டி கிட்டிலாம் இல்ல, பாதுகாப்பா எடுத்து வச்சிடறேன். இருக்கு பத்திரமா வச்சிருப்பேன். இல்ல, நீ நான் கேட்கறத பார்த்தா பண்ண பார்த்தா ஒரு மாதிரியா தெரியுதா? இல்லங்க, நான் அப்படி நினைச்சேன். நான் இது வரைக்கும் அப்படி நான் நினைச்சிருப்பேனா? எங்க இது வரைக்கும் எப்ப யாரு இல்ல இல்ல உருவாக்கிய வருஷம் என்ன சொல்லுவாங்க, உன்னை நம்பி வசைகளை எங்க வேணாலும் அனுப்பலாம். கண்டிப்பா அப்படி பாரு. நீ மாத்திரம் இல்ல, உங்க அண்ணா இருக்காரு, அப்புறம் அப்படித்தான். அருமையான தங்கம். போன மாசத்துல சந்திச்சேன். அருமையான. சரி, எங்க வர சொல்லுங்க பாப்போம். நீங்க அமருங்க. சும்மா கை விடு. பக்கத்துல போ. வெளிநாட்டுல வந்திருக்காரு, நீ ஆடி முடிச்சோன்ன உரிவிடாரு உட்காந்துட்டு காசை உரிவி கொடுத்துருவாரு. ஆட்டமா
ரூபாய் அருமையான நாட்டியம். இந்த மாதிரி ஏற்பாடு எங்க பாத்துருக்கீங்களா? தருவார் தருவார் தருவார். விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. வெள்ளையை பூங்குடி வளைத்து மலர் மேனையை கொஞ்சம் அணைத்து அருமையான நாட்டியம். சரி, எனக்கு ரூம் தரீங்க. ஆமா, உங்க சத்திரத்துல எத்தனை ரூமுகள் இருக்கு? ஏகப்பட்ட ரூம் இருக்கு. சரி, ஒவ்வொரு ரூம்ல யார் யார் தங்கி இருக்கிறாங்க? எனக்கு எந்த ரூம் தரீங்க? உங்களுக்கு ரூம் எல்லாம் தரதெல்லாம் சரிதான். சரி, உங்களுக்கு ரூம் ஏற்பாடு பண்ணி விடுறேன். இது மாதிரி நாட்டியக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி விடுறேன். சரி, எவ்வளவு தருவீங்க? அவங்களும் உங்களை நான் கேட்கல. முதல் இருந்த வேலையால இப்படி கேட்பேன். முதல் இருந்தவங்க அப்படி கேட்டிருக்கிறாங்க. நான் அந்த மாதிரி ஆளா? அதானே, நான் அந்த மாதிரி ஆளா? பாக்குறப்ப தெரியுது இல்ல. உங்களை கேட்பேனா? கேட்க மாட்டேங்க. எவ்வளவு தரேன்னு எங்க எவ்வளவு தரேன்னு கேட்பேனா நானு? அப்படி முதல் இருந்தவங்க கேட்டிருக்கிறாங்க. கேட்க மாட்டேன். நீங்க தருவீங்க லேஸ் போட்டாலா? நீங்க என்ன சாதாரண போட்டாலா? தருவீங்களா? நானும் வாங்க வேணாம். அப்படியே நீங்க நினைச்சிட்டு போவீங்க. நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். சரி, ஒரு வீடியோ வீடியோ ஏங்கிட்டவா? உங்கள்கிட்ட நான் பீடியா கேட்டேன். நீங்க என்ன பீடி குடிக்கிறாங்க? நான் ஏது குடிக்க மாட்டேன். இப்ப பாத்தீங்களா, இங்க ஒரு ரூம். சரி, இங்க ஒரு ரூம். சரி, 3 ரூம் வரிசையா இருக்குது. சரி, உங்களுக்கு பெருசா வேணுமா சின்னதா வேணும்? எனக்கு ஏதோ எனக்கு அடக்கமா இருந்தா போதும். கை கடக்கமா. இந்த பக்கத்து ஒரு 80 வயசு கிளவி இருக்குது. என்ன சாப்பிட்டேன்? என்ன சாப்பிட்டேன்? ஒரு தோசை சாப்பிட்டேன். அத கூட சாப்பிடாத. ஏயா, எவ்வளவு பெரிய சத்திரமா கட்டி வச்சு போய் கிளவியை தங்க வைக்கலாமா? அது 80 வயசு. ஆமா, இந்த பக்கத்து 80 வயசு கிளவி. சரி, இந்த பக்கத்து ஒரு 85 வயசுல ஒரு பெரிய ஒரு கோல் போட்டு இருக்காரு. சும்மா இருப்பாங்களா? இல்லங்க, கையில கோலை வச்சுட்டு அவரும் தங்கி இருக்கிறாரு. சரி, அடுத்த ரூம்ல ஒரு 14 ஒரு 18 16 வயசுல ஒண்ணு இருக்கு. அப்படியா? ஆமா, பொண்ணுதானே? இல்ல, 16 வயசுல பையனா உள்ள இருப்பேன். சொன்ன உடனே எனக்கு மனசு குழு 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 இருக்கு. சரி, ஐஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. 16 நிறைய பருவம் மங்கை. கிளவே சொன்னா பார்க்க நல்லா இருக்கும். பார்க்க நல்லா இருக்கும். அப்புறம் ஐயோ, லட்டு லட்டாட்டம். அதானே, எங்க இருந்து பிடிச்சுங்க? அத பிடிக்கல, தங்கி இருக்குது பக்கத்துலயே. வந்தாக்க தங்கி இருக்கிற. ஆமா, வந்தே விளாசத்தை கேட்பேன். சக்கல் ரூம் புக் பண்ணிடுவேன். சரி, போறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கவனிச்சு விட்டு போவாங்க. சரி, அப்ப நான் போலாமா? என்ன எவ்வளவு வாசல் இல்ல சொல்லிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் பசிக்குது, அதனால போலாமா? அவ்வளவு ஆர்வம். சரி, போயிட்டீங்களா? போயிட்டு சரி, வாங்க. சொன்னது 3 பத்திரம். இல்ல, ஒரே ஒரு சின்ன ஒரு விதி என்னடா, இந்த பஸ் ரயில் இதுல எல்லாம் வந்ததுனால சற்று களைப்பாக இருக்கிறது. அதனால எனக்கு இந்த சுடுதண்ணி
வெந்நீர் வேணும் சுடுதண்ணி தரேன் அங்கேயே தயாரா இருக்கு சரி காஃபி வேணுமா வெந்நீர் வேணுமா குளிநீர் வேணுமா எல்லாமே இருக்கு அப்படியா ஜில் தண்ணி சரி எல்லாமே தயார் பண்ணி வச்சிருக்கோம் சரி எல்லா ரூம்லயும் இருக்கு என்ன கட்டி மாடு வலிக்க போறாரு புளிக்கல மாதிரி இந்த முட்டு முட்டுனா என்ன செய்யுது அவ்வளவு ஆர்வம் அது அங்கதான் இருக்க ரூம் பக்கத்துல போகாதுங்க எங்க கேட்காம போகுது உங்களுக்கு யோகம்ங்க அந்த ரூம் பக்கத்துல நீங்க கிடைக்காது எப்படி உங்களுக்கு யோகம் நல்லா உங்க மச்சா அதுல இருக்குதுங்க நீங்களும் பாட்டீங்களா குளிக்கிறப்ப வந்து பார்த்தேன் சரி